வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. சில கால இடைவெளிக்கு பின்னர் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய எமது இந்த நிகழ்ச்சி நாமல் ராஜபக்ச அவர்களுடைய இந்த கிறிஸ்ட் நிறுவனத்தின் லஞ்ச ஊழல் மோசடிகள் சம்பந்தமானதாகும். இம்மாதம் 18ஆம் தேதி இலங்கையின் நீதிமன்றத்தினால் அதி குற்ற பத்திரிகை ஒன்று நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு பின்னர் வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகவும் இருக்கிறது. இந்த கிறிஸ்ட் கொடுக்கல் வாங்கல் லஞ்ச ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக. சரி, என்ன இந்த கிறிஸ்ட் லஞ்ச ஊழல் மோசடிகள்? இதை பற்றி தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு ஒரு சில விடயங்களை எடுத்து கூற உள்ளோம். இந்த லஞ்ச ஊழல் மோசடி நடைபெற்ற காலகட்டமும் சூழலும் மிகவும் முக்கியமானது. நாம் அனைவரும் அறிந்ததைப் போல 2005ஆம் ஆண்டு ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாகி 2009ஆம் ஆண்டு யுத்த வெற்றிக்கு பின்னர் இலங்கையின் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக மாறுகிறார். பின்னர் இரண்டாவது முறையாக 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி ஏற்றதன் பின்னர் அந்த 2010ஆம் ஆண்டு காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாகவும் அவருடைய சகோதரர் பசில் ராஜபக்ச நிதி அமைச்சர் மற்றும் காணி விவசாய அமைச்சராக சமல் ராஜபக்ச, மேலும் பிரதி விவசாய அமைச்சராக சசிந்த ராஜபக்ச, நகர அபிவிருத்தி சபை தலைவராக கோட்டாபய ராஜபக்ச, அத்தோடு நாமல் ராஜபக்ச அன்று ஒரு பலம் பொருந்திய பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து வந்தார். அந்த பலத்தின் அளவு எப்படி என்றால், ஜிஎல் பீரிஸ் போன்ற மிக பாரிய அனுபவம் மிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாமல் ராஜபக்ச அவர்களை சார் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. இவ்வாறான ஒரு காலகட்டத்திலேயே இந்த கிறிஸ்ட் நிறுவனத்தின் லஞ்ச ஊழல்கள் ஆரம்பிக்கப்படுகின்றது. இதிலே 2013-14ஆம் வருடம் அளவிலே இந்தியாவில் இருந்து வந்திருந்த ஒரு கோடீஸ்வர வியாபாரி அமர் கட்டாயல் என்ற இந்த நபர் நாமல் ராஜபக்ச அவர்களை சந்தித்து இலங்கையிலே மிக பாரிய ஒரு கட்டிடத் தொகுதியொன்றை தாம் நிர்மாணிக்க விரும்புவதாகவும் அதற்காக பல மில்லியன் டாலர்களை நான் அந்த வியாபாரத்துக்காக முதலீடு செய்ய இருக்கிறேன் என்றும், இது இலங்கையிலே மிக பாரிய ஒரு கோபுரமாக, ஒரு கோபுரமல்ல 3 கோபுரங்கள் அமைய இருப்பதாகவும் அதற்கான உதவிகளை செய்து தருமாறு நாமல் ராஜபக்ச அவர்களிடம் வேண்டிக் கொள்கிறார். இதன் அடிப்படையிலே நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த கிறிஸ்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் அமர் கட்டாயல் அவர்களிடம் 2 நிபந்தனைகளை விடுகின்றார். அதில் ஒன்று, எனது சட்ட நிறுவனமான என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் கவர் கார்ப்பரேஷன் ஆகிய 2மே உங்களுக்கான சட்டம் உட்பட அனைத்து வசதிகளையும் இலங்கையிலே செய்து கொடுக்கும். அதற்காக நீங்கள் எங்களுக்கு கட்டணங்கள் செலுத்த வேண்டும், ஏனையவற்றை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று. சரி என்று அவரும் இந்த ஒப்புதலை வழங்கிய பின்னர், ஏனெனில் நாமல் ராஜபக்ச என்பவர் ஜனாதிபதியின் மகன், அன்று எல்லாமே ராஜபக்ச வசம். ஆகவே இதற்கும் கிறிஸ்ட் நிறுவனம் ஒப்புக்கொண்டது. அதன் பிரகாரம் 2014ஆம் ஆண்டளவிலே இந்த பாரிய கட்டிடத் தொகுதி ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுது இந்த கட்டிடத் தொகுதியின் திட்டங்களை பற்றி எடுத்து கூறினால், இது 3 கோபுரங்களை அடக்கியது. த
பில்டிங் நம்பர் 1 என்ற அழைக்கப்படும் கோபுரம் 89 மாடிகள் 373 மீட்டர் உயரம். அதே போன்று இரண்டாவது கோபுரம் 72 மாடிகள் 306 மீட்டர் உயரம். மூன்றாவதாக கட்டடம் 3, இது 71 மாடி 300 மீட்டர்கள் உயரம். இதிலே பல நூற்றுக்கணக்கான சொகுசு வீடுகள், அதே போன்று JW மெரியட் என்ற ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல், அதே போன்று இன்னும் இந்த லிபர்ட்டி பிளாசா போன்று பல மடங்கு விசாலமான கடை தொகுதிகள் என்று மிக பாரிய ஒரு சிறிய நகரம் என்றாலே அதுவும் உண்மைதான். இவ்விதமாக இப்பொழுது வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த 3 கோபுரங்களின் மத்தியிலே முதலாவது கோபுரம் மட்டும் 54 மாடிகள் அளவு 2015ஆம் ஆண்டு வந்த நிலையிலே எதிர்பாராத விதமாக மஹிந்த ராஜபக்ச அன்று தோல்வி அடைகின்றார். இப்பொழுது நல்லாட்சி ஆரம்பமாகின்றது ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன ஆகியோர்களின் தலைமையில். இந்த நேரத்தில் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தமது சொந்த நபர்களை முதலீட்டு சபை மற்றும் நகர அபிவிருத்தி சபை ஆகியனவற்றுக்கு தலைவராக அனுப்பி அங்கே இப்பொழுது இந்த கிறிஸ் நிறுவனத்தை பற்றி பார்க்கும் பொழுது இலங்கை அரசாங்கத்திற்கு கிறிஸ் நிறுவனத்தால் எந்த விதமான பணமும் வழங்கப்படவில்லை. கோட்டாபய ராஜபக்ச அவர்களால் 2014ஆம் ஆண்டு இதற்காக ஒதுக்கப்பட்ட காணியின் அளவு 2 ஏக்கர் மற்றும் 640 பர்ச்சஸ் காணி ஒதுக்கப்பட்டது. அதற்கான பணமோ வேறு எந்த கட்டணமோ கிறிஸ் நிறுவனத்தினால் இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்படவில்லை என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல் மைத்ரிபால சிறிசேனவின் காதுக்கு வருகிறது. உடனடியாக அந்த கட்டிடப் பணிகளை நிறுத்துமாறு உத்தரவிட்ட அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால இந்த இந்தியாவில் அமைந்துள்ள கிறிஸ் நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். நீங்கள் எங்களுக்கு நாங்கள் வழங்கிய 2 ஏக்கர் 600 பர்ச்சஸ் நிலத்துக்காக நீங்கள் 450 மில்லியன் ரூபாய்களை செலுத்த வேண்டும். அத்தோடு ஏனைய வரிகள், தண்டப்பணம் இவற்றோடு 550 மில்லியன் ரூபாய்களை உடனடியாக செலுத்திவிட்டு உங்கள் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கவும், அதுவரை நிர்மாண பணிகள் இடைநிறுத்தப்படும் என்று ஒரு கடிதத்தினை எழுதி அனுப்பினார்கள். இதற்காக அங்கிருந்து கிறிஸ் நிறுவனத்தினால் அனுப்பப்பட்ட பதில், இதற்காக நாங்கள் 3.5 மில்லியன் டாலர்களை நாமல் ராஜபக்ச அவர்களின் ஊடாக அவர்களின் நிறுவனமான NR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு அனுப்பிவிட்டோம் என்று. இப்பொழுது இதனை விசாரித்து பார்க்கும் பொழுது கிறிஸ் நிறுவனம் நாமல் ராஜபக்சவின் சிங்கப்பூரில் அமைந்திருந்த ஒரு வங்கி கணக்குக்கு 3.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அனுப்பியிருக்கிறது. இலங்கை ரூபாய்ப்படி இது 1150 லட்சங்கள். ஆனால் நாமல் ராஜபக்ச எந்த விதமான பணத்தையும் இலங்கை அரசாங்கத்துக்கு செலுத்தவில்லை. அத்தனை டாலர்களையும் அவரே தனது கணக்கிலே வைத்து கொண்டார். அதன் பின்னர் இந்த வேலை திட்டங்கள் அன்றில் இருந்து இன்று வரை இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கிறிஸ் நிறுவனம் ஹில்டன் ஹோட்டலுக்கு முன்னால் மிகவும் ஆபத்தான நிலையில் அறையும் குறையுமாக அதனுடைய முதல் கோபுரம் கூட முடியாத நிலையில் 54 மாடிகளுடன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இது கிறிஸ் நிறுவனத்தினால் செய்யப்பட்ட நாமல் ராஜபக்சவின் முதலாவது லஞ்ச ஊழல் மோசடி. இதனையும் தவிர இன்னும் ஒரு லஞ்ச ஊழல் மோசடியும் இங்கே நடைபெற்றிருக்கிறது. அதுதான் இந்த 2014ஆம் ஆண்டு கிறிஸ் நிறுவனத்தின் இந்த கோபுரங்கள் நிர்மாணம் செய்யப்படும் வேளையிலே நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த கிறிஸ் நிறுவனத்தின் உரிமையாளரை சந்தித்து, எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன உதவி என்றால், நாங்கள் இலங்கையிலே ரகர் விளையாட்டினை
இப்பொழுது நகரங்களில் மாத்திரமே அது விளையாடப்படுகின்றது. பாடசாலை ரீதியாக அனைத்து கிராமப்புற பாடசாலைகளிலும் இலங்கை முழுவதிலும் நாங்கள் ரகர் விளையாட்டை அபிவிருத்தி செய்ய உள்ளோம். இதற்காக நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை வைத்திருக்கிறோம். அதற்காக நீங்கள் எங்களுக்கு 750 லட்சம் ரூபாய்கள், 75 மில்லியன் ரூபாய்களை பெற்றுத்தர வேண்டும், இனாமாக வழங்க வேண்டும் என்று. இப்பொழுது நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு இந்த கிறிஸ் நிறுவனம் இந்த 75 மில்லியன் அல்லது 750 லட்சம் ரூபாயை இனாமாக வழங்கி இருந்தாலும் நாமல் ராஜபக்ச ரகர் விளையாட்டுக்காகவும் அதன் அபிவிருத்திக்காகவும் என்று இதை எடுத்தாலும் அதில் இருந்து ஒரு சதத்தை ஏனும் இலங்கையின் ரகர் விளையாட்டுக்காகவோ அதன் அபிவிருத்திக்காகவோ செலவிடவில்லை. இதனையும் அவர் தனது சொந்த கணக்கிலேயே வைத்துக் கொண்டார். இப்பொழுது இம்மாதம் 18ஆம் தேதி இவருக்கு இலங்கை நீதிமன்றத்தினால் அதிகுற்றப்பத்திரிகை வழங்கப்பட இருக்கிறது. இந்த 750 லட்சம் லஞ்ச ஊழல் மோசடிகளுக்காக. ஆயினும் இன்னும் அந்த 3.5 மில்லியன் டாலர்கள் அல்லது 1150 லட்சம் சம்பந்தமான புலன் விசாரணைகள் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னர் அதுவும் உடனடியாக இவருக்கு ஒரு வழக்காக இலங்கை நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கப்படும். ஆகவே இனிவரும் காலங்களில் நாமல் ராஜபக்ச அவர்கள் அதிகமாக நீதிமன்றமும் வீடுமாக இருப்பார். இந்த விசாரணைகள் முடிவில் அநேகமாக நாமல் ராஜபக்சவுக்கு சிறை தண்டனை வழங்கப்படுமோ என்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது இருக்கிறது. இவ்விதமாக 2 ஊழல்கள் நடைபெற்ற அதே வேளை இன்னும் பல ஊழல்களும் இந்த கிறிஸ் நிறுவனத்திலே நடைபெற்றிருக்கிறது. இந்த நிர்மாண பணிகள் ஆரம்பித்த வேளையிலே நாமல் ராஜபக்ச அவர்களுடைய அறிவுரைக்கு அமைய கிறிஸ் நிறுவனத்தின் இலங்கை முகாமையாளராக ஜானகி சிறிவர்தன என்ற ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டார். இவரோ பலரிடம் நாங்கள் இந்த கிறிஸ் நிறுவனத்தின் கோபுரங்கள் அமைக்கப்பட்ட பின்னர் உங்களுக்கு வீடுகளை வழங்குவோம் என்று பலரிடம் பண மோசடி செய்துள்ளார். அதன்படி இந்த ஜானகி சிறிவர்தன அவர்கள் ஒரு வியாபாரியிடம் 750 லட்சம் ரூபாய்களை பல வருடங்களுக்கு முன்னர் வாங்கியிருக்கிறார். ஆனால் இந்த வியாபாரி இப்பொழுது தனது பணத்தை மீண்டும் கேட்ட வேளையில் இன்னும் அவருக்கு அது செலுத்தப்படாத காரணத்தினால் இப்பொழுது அந்த வியாபாரி இந்த ஜானகி சிறிவர்தனவுக்கு எதிராக இலங்கையிலே இன்னும் ஒரு வழக்கை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார். இது இவ்விதம் இருக்க இதைவிட இன்னும் ஒரு ஊழலும் நடைபெற்றிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச இந்த கிறிஸ் நிறுவனத்தின் ஊழல்களுக்காக அன்றைய சிறிசேன அரசினால் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணைகள் நடத்தப்பட்டு பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் இவர்கள் எந்தவித வழக்கம் இல்லாமல் விடுதலையும் செய்யப்பட்டார். அந்த வேளையில் FCID என்ற புலன் விசாரணை போலீஸ் பகுதியிலே இந்த விசாரணைகளை நடத்துவதன் முன்னணி உத்தியோகத்தராக இருந்தவர் DIG ரவி வித்யாலங்கார என்பவர். இப்பொழுது இவர் பற்றிய இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது. இவர் அன்று 2015ஆம் ஆண்டு இந்த விசாரணைகளை நடத்தி இருந்தாலும் இவர் கூட இந்த கிறிஸ் நிறுவனத்தின் ஒரு இயக்குனராக அன்று சேவையில் இருந்தவர் என்றும் இவருக்கு 15 லட்சம் சம்பளமும் மற்றும் இந்த நிர்மாண பணிகள் முடிவடைந்த பின்னர் கிறிஸ் கட்டிடத்தில் இருந்து 2 சொகுசு வீடுகளும் வழங்கப்பட இருந்ததாகவும் இப்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அதில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் 2015ஆம் ஆண்டு இந்த ரணில் மற்றும் சிறிசேன காலத்தில் இந்த புலன் விசாரணைகள் எவ்விதமாக நடைபெற்றது, அதாவது நாமல் ராஜபக்ச அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமே அவர்களுக்கு அன்று இருக்கவில்லை. ஆகவே இந்த கிறிஸ் ஊழல்கள் என்பது மிக பாரிய ஊழல்கள். அதில் 1, 2, 3, 4 என்று பல ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இப்பொழுது
நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு வழங்கப்படும் முதல் குற்றப்பத்திரிகை இந்த 750 லட்சம் ரூபாய்க்கானது. அதற்கு பின்னர் மிக விரைவில் இந்த 3.5 மில்லியன் டாலர்களை லஞ்சம் ஊழலாக பெற்றமைக்கான அடுத்த வழக்கம் தொடுக்கப்படும். இந்த தேசிய மக்கள் சக்தியின் இந்த அரசாங்கத்தில் ஆகவே இனிவரும் காலங்களில் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் அனைவரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சரி அன்பின் உறவுகளே, இவ்விதமான இன்னும் பல செய்திகளுடன் இன்னும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த காணொளியில் நீங்கள் இன்னொரு தகவல்களை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நீங்கள் எண்ணினால் தயவு செய்து இந்த காணொளிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம். இதனை நீங்கள் அடுத்தவர்களுக்கும் அனுப்பலாம் என்று கூறி மீண்டும் இன்னுமோர் காணொளி ஒன்றில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் எனது அன்பு உறவுகள்.